மாலை வேளையிலே மாதவன், மதுசூதனன், வண்டு வராபதி மன்னன், ஜம்பகாரண்ய தலத்தின் நாயகன் பரவாசுதேவன் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி ஆண்டாளாக கோதையாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அற்புதமான பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாக துளசி வனத்திலே கிடைத்த பாடிக் கொடுத்த பைங்கிளி, சூடிக் கொடுத்த நாச்சியாராக விளங்கக்கூடிய ஸ்ரீமத் ஆண்டாளாக திவ்ய சிருங்கார திருமேனி அழகை வரித்துக் கொண்டவனாக அந்த ஆண்டாளுக்கே உரிய அதியற்புத லாவண்யமான திவ்யோத்சவ வஸ்திரத்தை அணிந்து கொண்டு கையிலே அற்புதமான ஸ்வர்ண கிளி தாங்கி திவ்யாபரணங்களை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணௌ சரணம் பிரபத்யே என்று ஆச்சாரியர்கள் கூறுவதற்கேற்ப சாய கொண்டையும் நாசிகா பரணமும் திருக்கோரக குராயும் அற்புதம் செறிந்த கனகாம்பர மாலையும் திவ்யமயமான அந்த அற்புதம் செறிந்த மலர் மாலைகளும் பாதாதி கேசம் வரையிலான எம்பெருமானுடைய பட்டாடைகளும் எம்பெருமானுக்கே உரிய பாகவதத்தை சொல்லும் கிளியும் அங்கே காட்சி தரக்கூடிய மெய்யழகை காணும் பொழுது இந்த கிளி ஆண்டாளாக இருக்கும் கோபாலனை சேவிக்கிறதா, அல்லது கோபாலனே ஆண்டாளாக உருமாறி விளங்குகிறானே என்று யோசிக்கிறதா, அல்லது இது சாட்சாத் ஸ்ரீ வில்லிபுத்தூரில் இருந்து வந்த ஆண்டாள் கோபாலனை சேவிக்க வந்துவிட்டாளோ என்று சந்தேகத்திற்குரிய வகையிலே மலைத்து போய் நிற்கிறதா என்று நினைக்குமா போலே அந்த கிளி எப்படி கண்ணனை வைத்த கண் வாங்காமல் காண்கிறதோ அதுபோலே நாமும் பக்தி செய்ய வேண்டும். விசேஷமாக ஸ்ரீமத் ஆண்டாள் தனது தந்தையான பெரியாழ்வாரின் திருவாய் மொழியின்படி கண்ணனை சரணடைந்து அந்த கண்ணனையே திருமணம் புரிவேன் என்று பாவை நோன்பிருந்து திருப்பாவை 30 செப்பி நாச்சியார் திருமொழி அருளி அதன் பிறகு அரங்கனோடு இரண்டரக் கலந்தாள். இந்த ஆண்டாள் அரங்கனையும் ஆண்டாள், தமிழையும் ஆண்டாள், நம்மையும் ஆண்டாள். எனவே இப்படிப்பட்ட ஸ்ரீ கோதையாய் ஸ்ரீ ஆண்டாளாய் விளங்கக்கூடிய திருப்பாவை செப்பிய ஆண்டாளாக காட்சி தரக்கூடிய அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியை 13ஆம் திருநாளிலே மாலை வேளையிலே திருப்பாவை அருளிய அற்புதமான இந்த ஆண்டாளின் திருவடியை நாமும் பற்றி எல்லாவிதமான அருளும் பொருளும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம். ஸ்ரீமத்யை முனீந்திராய விஷ்ணுசித்தாய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் என்று சொல்லி ஆண்டாளாக சேவை தரக்கூடிய ஸ்ரீவித்யா ராஜகோபாலனின் பதமலர் பணிவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. कुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृष्ट्यां साक्षात् क्षमां करुणया कमला विवान्यां गोदामनन्य शरण शरणं प्रपद्ये वैदेशिक श्रुति किराम विभूय श्रीरां वर्णेषु माति नहिमान हिमादृशां ते इक्तं वितन्तम् अभिमां सहसैव गोदे वर्णत्रिको मुखरयन्ति गुणास्पदीयाः तत्रे यशस्रवनयोरमृतायमानां दुर्व्यां त्वदीयमनिनोपरसिन्दितानां गोदे त्वमेव जन्ये त्वजपृष्ठपारां वाचं प्रसन्नमबुधामह संविदेहि कृष्णान्वयेन कर्यं यमुनानुभावं तीर्थयदाव अवहाय सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षां वाचस्फुरन्ति भारन्तमुचकवीनाम् अस्मात्तृषा मम कृतौ चिरदीक्षितानाम् अन्यायिते दयते यदसौ मुकुन्दः कन्नीचितं नियम